ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இப்போ நிறைய எக்ஸல் ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸல் ஃபைலை எப்படி ஒரே எக்ஸல் ஃபைலாக மெர்ஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸலில் நிறையா ஷீட் வந்து தனித்தனியாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஒரே ஷீட்டாக வந்து மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஒவ்வொரு ஃபைல்லையும் ஒவ்வொரு டேட்டா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நேமு, மார்க் ஷீட்டு இதுமாரி சம் டேட்டா இருக்குது. அடுத்த ஷீட் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டேட்டா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டேட்டா இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபைல்லையும் வந்து ஒவ்வொரு டேட்டா இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி எம்டியாக ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிங்க. எம்டி ஷீட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஷீட்லேயும் ஒவ்வொரு டேட்டா இருக்குது. இதை வந்து ஒன்றையும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 டேட்டா இருக்குது அந்தமாரினா 100 எக்ஸல் ஃபைல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒன்றையும் ஓப்பன் பண்ணி ஒரே ஃபைலாக மாற்றுறதுக்கு நீங்கள் காப்பி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ இது ஓப்பன் பண்ணி இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை காப்பி பண்ணி இந்த ஷீட்டில் வந்து நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி நீங்கள் இதுமாதிரி பண்ணும்போது உங்கள் கை மிஸ்டேக் ஆகி அது இது எரர் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்றா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுமாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இது ஒரு 3 எக்ஸல் ஷீட் இருக்குது அப்படின்னா ஓகே. நமக்கு நிறைய எக்ஸல் ஷீட் இருக்குது அப்படின்னா அது எப்படி மேக்ரோ யூஸ் பண்ணி உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு எம்டி ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு F11 அப்படின்னு சொல்லி அழுத்துங்க. Alt F11 அழுத்துனீங்க அப்படின்னா இந்தமாரி ஒன்று ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் இன்சர்ட் இது வந்து மேக்ரோன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்சர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மாடியூல் அப்படின்னு சொல்லி வரும். மாடியூலுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கோடை வந்து அப்ளை பண்ணணும். நான் ஆல்ரெடி கோடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோடு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மேக்ரோவில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது அப்புறம் அந்த தேவையில்லாததெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நமக்கு தேவையானது மட்டும்தான் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி எங்கே சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும். அதை அப்படியே நீங்கள் ஒரு நேம் கொடுத்துங்க. இதில் வந்து எக்ஸல் மேக்ரோ எனபிள் ஒர்க் புக்குன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துங்க. சேவ்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபோல்டரையே நம்ம செலக்ட் பண்ணால் போதும். அந்த ஃபோல்டர் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஃபைலாக வந்து மெர்ஜ் ஆகிரும். இப்போ நம்மளோட ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா நான் வந்து டவுன்லோடில் வச்சுருக்கேன். டவுன்லோட்ஸில் இப்போ இதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நமக்கு வந்து நோ டேட்டான்னு இருக்குது. நம்ம ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். நம்ம என்ன ஃபோல்டர் நம்ம கொடுக்குறோமோ அந்த ஃபோல்டரில் இருக்க டேட்டா வந்து நமக்கு ஒரே ஃபைலாக எக்ஸலாக வந்து மெர்ஜ் ஆகிரும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதுனால நான் இந்த ஃபோல்டரில் வச்சுருக்கிறத கூட இதில் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதே ஃபோல்டர் தான், டவுன்லோடில் இந்த ஃபோல்டர் தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஷோ ஆகும். ஆனால் இந்த மேக்ரோ மூலியமாக நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோல்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ரோ ரன் ஆகிடுச்சு. ரன் ஆகி நமக்கு ரிசல்ட் வந்து ஆல் டேட்டா மெர்ஜ்னு சொல்லி வந்துடுச்சு. நம்ம ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு அந்த ஒர்க் புக்கு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஷீட்லேயும் உங்களுக்கு தனியாக காமிச்சது எல்லாமே வந்து ஒரே ஷீட்டில் நமக்கு மெர்ஜே வந்துருச்சு. இதில் என்ன ஸ்பெஷல்னால் அதில் ஒவ்வொரு ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்டர் இருக்குல்ல, இதில் பாருங்கள். இப்போ நேமு மார்க்ஸ்ன்னு இதில் இருக்குது. இதேமாரி ஒவ்வொரு ஷீட்லேயுமே வந்து நேமு மார்க்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடியது மட்டும் அது எடுத்துகிட்டு மித்த எல்லாமே வந்து அது ஸ்கிப் பண்ணிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்குது, நேமு மார்க்னு ஒரு ஷீட்டில் இருந்து மட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சோர்சஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன இதுக்கு காலம் வந்திருக்குன்னா எந்தெந்த ஃபைல்லேருந்து நமக்கு வந்து டேட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து வந்திருக்கு நமக்கு. இப்போ சேல்ஸ் பிப்ரவரி அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபோல்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோல்டரில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்தோட நேம் வந்திருக்கு, அவங்களோட டேட்டா வந்திருக்கு. இது வந்து எந்த ஃபோல்டர்லேருந்து வந்திருக்கு, எந்த ஃபைல்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல, நமக்கு அது கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் இந்த மேக்ரோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ 4 பேர்த்தோட இதுவும் இப்போ 4 பேர்
பிப்ரவரி மந்த்து அந்த ஃபைலுக்குள்ளே இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நேம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜனவரி மந்த்து அதுலேருந்து வந்துக்கூடிய டேட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் எந்தெந்த மந்தில் என்னென்ன ஃபைல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது உங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு 50 ஃபைல்ஸு இந்த ஃபைலில் எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் சேர்க்குறப்ப உங்களால் வந்து அதை எந்த ஃபைல்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தடில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வந்து இந்த 3 ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரே ஷீட்டாக மாற்றணும். இந்தமாரி ஒரே ஷீட்டாக மாற்றணும். இதை டெல் பண்ணிடலாம். இந்தமாரி ஒரே ஷீட்டாக மாற்றணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தனித்தனி எக்ஸல் ஃபைலை ஒரே ஒர்க் புக்கில் தனித்தனி ஷீட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். தனித்தனியாக ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அதுமாரி வரமாரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து டெல் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ அதே தான் மேக்ரோ கூட கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே பண்ணலாம். இதை ஜஸ்ட்டு F11 Alt F11 அப்படின்னு கொடுங்க. Alt F11 கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் ஆல்ரெடி பண்ணது இது, அதனால் இது வந்து டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு அது அடுத்த மெத்தட் 2க்கும் வந்து நான் மேக்ரோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இதில் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபைல் எல்லாத்தையுமே தனித்தனி ஷீட்டாக ஒரே ஒர்க் புக்கில் தனித்தனி ஷீட்டாக மாற்றிடும். ஜஸ்ட் இதையும் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு தான் நீங்கள் ரன் கொடுக்கணும். இப்போ ரன் கொடுத்தீங்கன்னா என்ன ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஜஸ்ட் நமக்கு இந்த ஃபோல்டர் தான் நமக்கு தெரியும், அதனால் அந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேக்ரோ ரன் ஆகுது. ரன் ஆகிட்டு ஈச் ஃபைல் காப்பி டு நியூ ஷீட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் அந்த ஃபைலை போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைலில் ஃபஸ்ட்டு ஷீட் வந்து நம்ம எம்டியாக வச்சிருந்தாலும் அது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பிப்ரவரி இந்த ஃபோல்டரில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் நமக்கு அப்படியே அங்கே வந்துடுது. ஸோ அதனாலே நமக்கு பெனிஃபிட் தான். என்ன ஃபைல் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரே ஃபைலை மெர்ஜ் பண்ணப்பையும் இந்த ஃபைலோட நேம் வந்ததுனால எந்த ஃபைல்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போயும் வந்து அந்த ஃபைலோட நேமே வந்திருக்கனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து எந்தெந்த ஃபைல் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதில் உங்களோட அந்த ஃபைல் எப்படி இருக்கோ அந்த ஃபைலில் கண்டென்ட் அப்படியே ஃபுல்லாக இதில் வந்துடும். நேமு, மார்க்ஸு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஆனால் அதில் ஹெடர் மட்டும் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும். மித்ததெல்லாம் ஸ்கிப் ஆகிட்டு எல்லாமே ஆர்டர் வந்து மெர்ஜ் ஆயிரும். ஓகே, அடுத்து மெத்தட் 3 பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மேக்ரோ வந்து டெலிட் பண்ணிடுங்க. இப்போ மெத்தட் 3 என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ தனித்தனி ஷீட்டாக இருக்குல்ல, இப்போ சப்போஸ் தனித்தனி ஷீட்டாக இருக்கிறத ஒரே ஷீட்டாகவே நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணணுமோ அது வந்து தனித்தனி ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபைலை ஒரே இதாக வந்து ஒர்க் புக்கில் மெர்ஜ் பண்ணோம் ஒரே ஷீட்டில். இப்போ நமக்கு தனித்தனி ஷீட்டாக இருக்கிறத ஒரே ஷீட்டாக வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ அதுவும் நான் வந்து மேக்ரோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்து ஜஸ்ட் இப்போ நீங்கள் ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆல் ஷீட் மெர்ஜ் இன்ட்டு ஒன் ஷீட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிளிக்கில் எல்லாமே வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. எங்கே மெர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெர்ஜ் ஆயிடுச்சு. நீங்கள் இது வந்து நீங்கள் எந்த ஷீட்லேருந்து நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் ஷீட் 1ல் என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு ஷீட்டில் என்ன இருக்கோ அதில் வந்து எல்லாமே மெர்ஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஷீட் 1 வந்து எம்டியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே டைமில் கரெக்டாக மெர்ஜ் ஆயிரும். நம்ம டேட்டா வந்து கொலாப்ஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிப்ரவரி வந்து நாகராஜ் அப்படிங்கிறது இருக்குது. பார்த்தீங்கன்னா நாகராஜோடது ஃபுல்லாக வந்து நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதில் ஹேமாவில் ஸ்டார்ட் ஆகி விக்னேஷில் முடியுது. அந்த டேட்டாவும் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவும் கரெக்டாக வந்துருச்சு.
ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டர் மட்டும் நமக்கு வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சோர்ஸஸில் இருக்கக்கூடியது மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு மற்ற 2 ஷீட்டில் இருக்கக்கூடியது ஹெட்டர் மட்டும் ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்களாக வந்து ஒரு டேட்டா வந்து மெர்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே மாரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்த ஷீட்டில் வந்து உங்களுக்கு டேட்டா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஹெட்டர் மட்டும் ரிமூவ் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு ஹெட்டரில் நீங்கள் டேட்டா வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா கீழே காலம் வந்து ரோ 2லேருந்து நீங்கள் எல்லா டேட்டாவும் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த சாம்பிள் ஃபைலும் உங்களுக்கு ஜிப் ஃபைலாக வந்து கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் ஷீட்டு நிறையா டேட்டா நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரே ஷீட்டாக மாற்றினீங்கன்னா இந்த லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு வி லுக்கப்பு, எக்ஸ் லுக்கப்பு இந்தமாரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தனித்தனி ஷீட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் லுக்கப் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.